ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான அட்வென்ச்சர் ஹாரர் கலந்த ஒரு மூவி. ஒரு மர்மங்கள் நிறைஞ்ச கிராமத்துல மர்மமான முறையில 3 பெண்கள் காணாம போய் இறந்து போறாங்க. இதெல்லாம் ஏன், எதுக்கு, எதனால நடக்குது, இது எதுவுமே தெரியாத அந்த கிராம மக்கள் அடுத்து யாருக்கு இந்த மாதிரி நடக்க போகுதோன்னு பயந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஒரு டிடெக்டிவும் ஒரு ரைட்டரும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு எதிர்பாராத விதமா நிறைய அதிர்ச்சிகள் காத்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் என்ன, அப்படி உண்மையிலேயே அந்த 3 பெண்கள் என்ன ஆனாங்க, இதை எல்லாத்தையுமே சொல்ற கதை தான் காகல் தி பிகினிங். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல 3 திருடர்களை காட்டுறாங்க. அவங்க பொதுவா கிராமத்துல இருக்கிற பொருட்களை மட்டும் தான் திருடிட்டு வருவாங்க. ஆனா இந்த டைம் ஒருத்தன் என்ன பண்ணிருப்பானா, ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துடுறான். அப்படி அவங்க அந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி குதிரை அலற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு மர்மமான நபர் குதிரையோட அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ், அதுக்கப்புறம் அந்த குதிரைக்கு மேல இருக்கிற அந்த ஷீல்டு, இதெல்லாம் பார்த்து இவன் ரொம்ப பெரிய பணக்காரன் போல அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அவனோட உடம்புல இருந்து சில கொம்பு மாதிரியான விஷயங்கள் அவன் உடம்ப தொலைச்சுக்கிட்டு வெளியில வருது. அவனை பாக்குறக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கான். இவங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. வந்தவன் என்ன பண்றான்னா, கையில இருக்கிற கத்தி எடுத்து அவங்க 3 பேரையும் உரு தெரியாம கொலை பண்றான். அதுவும் சாதாரணமாலாம் கிடையாது. ஒருத்தனோட காலை வெட்டி ஒருத்தனோட தலையவே பொளந்து அங்க இருக்கிற 3 பேத்துக்குமே அந்த இடத்துல சமாதி கட்டுறான். நம்மளும் நினைச்சிருப்போம் இவன் இந்த இடத்துக்கு வந்ததே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான். ஆனா அதுதான் கிடையாது. என்னன்னு பார்த்தா இவன் அந்த பொண்ணோட நெஞ்ச அறுத்து அவன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை அவன் உரிய ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் உறிஞ்சிட்டு இருக்கும் போது இவன் அப்படியே கட் பண்ணா டைட்டில போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது சாப்டர் 1 மர்டர் இன் திகான்கான் சொல்லுவாங்க. அதாவது சொல்ல போனா 1829 செயின்ட் பீட்டர்பர்க்ல இது நடக்குது. அங்க இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிருக்கா. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவர் பேரு டிடெக்டிவ் பெட்ரோவிச். அவரு கூடயே ஒரு ரைட்டரையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலி அது ஒரு புது ரைட்டர். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவோட பேரு நிக்கோலாய் வாசிலேவிச் கோகல், ஷார்ட்டா கோகல்னு கூப்பிடலாம். நம்ம ஹீரோ அந்த இடத்தை சேர்ந்த ஒரு ஜெனரல் தான். டிடெக்டிவ்க்கு ரைட்டரா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. நம்ம ஹீரோவோட வேலை என்னன்னா, இந்த டிடெக்டிவ் கொலைகள் எப்படி நடந்திருக்கும், அடிப்பட்ட இடங்கள் எல்லாம் என்ன, காயப்பட்ட இடங்கள் எல்லாம் என்ன, இதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்கிரிப்டா ரைட் பண்றதா நம்ம ஹீரோவோட வேலை. அப்படி அவர் சொல்ல இவர் எழுதிட்டே இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இந்த கொலை எப்படி நடந்திருக்கும், யாரு இவளை கொலை பண்ணிருப்பா, இந்த எல்லா விஷயமும் அவருக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. இதனாலே என்ன ஆகுதுன்னா, அவரோட கை ஆட்டோமேட்டிக்கா அந்த பேப்பர்ல எழுத ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எழுதுறது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. நம்ம டிடெக்டிவும் கேக்குறாரு அந்த ஜெனரல் கிட்ட, ஒழுங்கான ரைட்டரை கூட்டிட்டு வர்றதுக்கு பதிலா எதுக்காக இந்த மாதிரியான ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ எழுதின அந்த பேப்பரை அவர் கசக்கிட்டு இருக்காரு. அந்த ஜெனரல் என்ன சொல்றாப்லனா, இவன் தன்னோட கண்ணை கட்டினால கண்டிப்பா இவளுக்கு அவளை யாரு கொலை பண்ணானே தெரியாது அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. டிடெக்டிவ்க்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ற, தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு நல்லாவே தெரியும் அவனை. அவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. இந்த ஜெனரல் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா, முதல்ல உளறத நிறுத்து. இங்க நீ தான் பெரிய டிடெக்டிவ்னு நினைச்சிட்டு இருக்கியா, இந்த ஏரியாலே பெரிய டிடெக்டிவ் பெட்ரோவிச் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அவரு முன்னாடியே நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம டிடெக்டிவ் அவர் கையில இருக்கிற அந்த கசங்கின பேப்பரை கேக்குறாரு. அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, வல்கன் ஒரு பேரும் அப்புறம் அந்த கிராஸ் அப்புறம் லேம்ப்னு அதுல எழுதி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இல்ல எனக்கு தெரியல, என்னோட கை தானாவே இதெல்லாத்தையும் எழுதுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்பதான் அந்த ஜெனரல் சொல்றாரு, வல்கானுங்கிறது அவளோட குதிரையோட பேரு, அந்த குதிரைக்கு ஏதாவது கோச்மேன் வச்சிருக்காளா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, ஆமா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தா அந்த இடத்துக்கு எழுதிட்டு வராங்க. நம்ம டிடெக்டிவ் இப்ப என்ன பண்றாருன்னா, அவங்கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி பேச்சு கொடுத்து, உன்னோட கிராஸ காட்டு அப்படின்னு கேக்குறாரு. அந்த கிராஸ்னா ஒண்ணும் இல்ல, சிலுவை அவன் கழுத்துல மாட்டிருப்பான். அதை அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே அவனோட கழுத்துல இருந்து பிடிங்கிட்டு போறாரு. அப்படியே அந்த கிராஸை எடுத்துட்டு போய் அவளோட கையில வச்சு பார்க்கும்போது அந்த கிராஸோட அச்சு அவளோட கையில இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. அவளதான் உண்மையான குற்றவாளி யாருன்னு பார்த்தா அந்த கோச்மேன் தான். இதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், என் சொந்த வாழ்க்கையை விட நான் அவளை ரொம்பவும் நேசிச்சேன், அப்பயே அவளை கொலை பண்ண என்கிட்ட போதுமான காசு இல்ல, இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து அவளை கூட்டிட்டு போய் வாழ வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அவன் நினைச்சா, அதனாலதான் நான் அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அவ்வளவுதான், ஒரு வழியா இந்த கேஸை நம்ம டிடெக்டிவ் க்ளோஸ் பண்ணிடுறாரு. கூடவே இந்த கேஸை பத்தின ஒரு டீடைல்டு ஸ்கிரிப்ட் கதையே இல்லாம எனக்கு ஒரு லெட்டர்ல எழுதி கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஜெனரல் கிட்ட, அவன் இந்த கோகுல் உண்மையிலேயே யாரு, அவனுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது, அவன் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவானா என்ன, இப்படி எல்லாம் அவர் கேட்டதுக்கு, இல்ல எனக்கு அது என்னன்னு தெரியல, ஆனா அவன் ரத்தம் இல்லைன்னா ஏதாவது பயமான விஷயங்களை பார்த்தா அவன் உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இது இப்போ
இப்போ நடக்கிறது இல்ல, ரொம்ப நாளாவே அவனுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ராத்திரி ஆகுது. ஒரு புக் ஷாப்புக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அவரு வந்து அந்த ஓனர் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, எம் ஆலோ அப்படிங்கிற புக் இருக்கான்னு அவர் கேக்குறாரு. ஆமா என்கிட்ட இருக்கு, 18 காப்பீஸ் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஷாப் ஓனருக்கு ஒண்ணுமே புரியல. அவரும் என்ன பண்றாருன்னா அந்த மொத்த காப்பீஸையும் நம்ம ஹீரோக்கு எடுத்து கொடுத்துறாரு. வாங்கிட்டு போன புக்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து உட்கார்ந்து படிப்பாருன்னு பார்த்தா எல்லாத்தையும் ஒன்னா நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட ஃப்ரெண்ட் பேட்டை அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றாப்லன்னா, நீங்களே அதை பிரிண்ட் அடிக்கிறதுக்கு காசையும் கொடுப்பீங்களா, அதை நீங்களே போய் அதை வாங்கவும் செய்வீங்களா, சரி வாங்கி அதை உங்களோடய வைக்கலாமேன்னு பார்த்தா அதை உட்காந்து எரிச்சிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு மாஸ்டர் வேற எவனுக்குமே கிடைக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த பெட்டையா வந்து இவருக்கு ஒரு வேலைக்காரனா தான் இருப்பாப்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு அவர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. நம்ம ஹீரோ செம்ம போதையில இருக்கிற எல்லா புக்கையும் ஒன்னொன்னா அந்த நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. அப்படி வந்து அவர் ஓவரா குடிக்க குடிக்க என்ன ஆகுதுன்னா திரும்பவும் நிறைய விஷுவல்ஸ் வந்து அவருக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னா அதுல வந்து பொல்டாவா அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல குதிரையில போற ஒரு பெண்மணி, அது மட்டும் இல்லாம இவரு வந்து அந்த இடத்துக்கு பயணம் பண்ற மாதிரி தெரியுது. கூடவே அந்த மர்மமான கொலைகாரன் அந்த இடத்துல அவன் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து நல்லா குடிச்சிட்டு அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் பெட்ரோவிச் அந்த இடத்துக்கு வராரு. அவரு வந்து கீழே கிடக்குற அந்த எரிஞ்ச புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவை எழுப்பி அவருக்கான அந்த பேமெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. அதாவது அவர் வந்து அந்த லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்திருப்பாரு இல்லையா, அதுக்கான காசை வந்து அவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்பும் போது, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எங்க போறீங்க? டிடெக்டிவ் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, பொல்டாவா அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்காமா, எனக்கு தெரிஞ்ச என்னோட வாழ்க்கையிலேயே இது ரொம்ப வித்தியாசமான கேஸா இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ, உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துக்கு போன ஒரு ரைட்டர் தேவைப்படுவான்ல, பேசாம என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நீயா? உனக்கு அது தெரியும்ல, அது ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இதுக்கு நடுவுல உனக்கு வேற அடிக்கடி மயக்கம் வேற வருது. இல்ல அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. நான் ஏன் கேக்குறேன்னா, நான் அந்த இடத்துல தான் பிறந்தேன், கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போனா உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும் போது, சரி ஓகே, உனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள நீ ரெடியா இருக்கணும், நாம இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வந்து இவங்க வழியில போயிட்டு இருக்கும் போது பெட்ரோவிச் அந்த கேஸ பத்தின சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதாவது இந்த கொலை வந்து எங்க நடந்திருக்குன்னா டிகாங்கா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் கிட்ட தான் நடந்திருக்கு. மொத்தம் 3 சின்ன பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க. இதுக்கு மேலேயே அங்க பாடிஸ் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, எனக்கு சரியா தெரியல, ஆனா நமக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கொலைகாரன் இல்ல கொலைகாரர்களை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படியே இவங்க 3 இரவுகள் அந்த இதுல பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த பயணத்துல நம்ம ஹீரோ தூங்கினாலுமே ஆனா நம்ம டிடெக்டிவ் தூங்காமலே இருக்காரு. இவங்க இப்போ பொல்டாவா தானே போகணும். அந்த பொல்டாவாக்கு பிரியிற ரோட்டுக்கு பக்கத்துல மிர்காட் அப்படிங்கிற இன்னொரு ஊருமே இருக்கும். இப்படி வந்து இவங்க பயணம் பண்ணி ஒரு வழியா அந்த பொல்டாவா கிராமத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சு அந்த ஜன்னல் வழியா வெளியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவரோட கனவுல வந்து நிறைய விஷுவல்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் இல்லையா, அதுல ஒரு பெண்மணியுமே காட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பொண்ணு குதிரையில வந்து அந்த இடத்துல போற மாதிரி காட்டுறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை காணோம். சோ நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணை பத்தி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும், ஆனா அது என்னன்னு நமக்கு இப்ப தெரியல. இந்த பொல்டாவாங்கிறது ஒரு சின்ன கிராமம் தான். அங்க இருக்கிற மக்கள் பாதி பேத்துக்கு இந்த படிப்பறிவுங்கிறது கிடையாது. இவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்கள வரவேற்கிறதுக்காக அந்த ஊரோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எல்லாருமே அங்க இருக்காங்க. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நாங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம், நீங்க வந்து என்னோட இடத்துலயே தங்கலாம், உங்களுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அதுக்கு வந்து நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, இல்ல எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஒரு ஹோட்டல் வந்து ரெடி பண்ணி தர முடியுமா, எங்களுக்கு வந்து ஹோட்டல்ல தங்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த ஆளுமே என்ன பண்றான்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவன் பண்ண சொல்றான். சரி இப்போ வந்து இவர் போய் ரெஸ்ட் எடுப்பாருன்னு பார்த்தா டைரக்டா விஷயத்துக்கு வராரு. அந்த இறந்து போன பொண்ணு எங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு அந்த ஹெட்டுமே என்ன சொல்றான்னா, தயங்கிட்டே உண்மையிலேயே நாங்க என்ன சொல்ல வரோம்னா உங்களுக்கு சீக்கிரம் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு அலெக்சாண்டர், அந்த இறந்து போன பொண்ணோட உடம்பு எங்க, நான் வர்ற வரைக்கும் அந்த பொண்ணோட உடம்ப புதைக்க கூடாது, ஐஸ்ல போட்டு பதப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, அதுக்கு அங்க இருக்கிற ஒரு ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க, இறந்து போன உடல்களை நாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புதைச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு திரும்பவும் நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு அலெக்சாண்டர், நம்மளோட வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மர்டரரை வந்து கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை, அதை மறந்துட்டியா, இன்னைக்கு நான் அந்த இறந்த பாடியை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதாவது நீங்க அதை தோண்ட சொல்றீங்களா, கண்டிப்பா அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு. இப்ப இவங்க வந்து நேரா அவங்களோட ரூமுக்கு வந்து போறாங்க. கானா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் இவங்க தங்குற வரைக்கும்
தேவையான எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுக்க போறது. அதுக்கப்புறமா நம்ம பசங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிச்சதுல அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கொலைகள் நடந்த எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல ஒரு ரைடர் இருந்திருக்கான், ஒரு கருப்பு குதிரையோட ஒரு ஈவில் ஸ்பிரிட் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, வேற வழியே இல்ல, தோண்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த புதைச்சாங்களே அந்த பொண்ணோட பாடி அந்த இடத்த போய் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த பொணம் அழுக ஆரம்பிச்சு நிறைய பிளக்கள் எல்லாம் அங்க மேல வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாலே அவருக்கு ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி வரும். இந்த பக்கம் நம்ம டிடெக்டிவோ தூரத்துல ஒரு வீடு இருக்கிறத பாக்குறாரு. ஆமா, இந்த வீடு மட்டும் வித்தியாசமா இருக்கு, அங்க இருக்கிறவங்க யாரு அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, அலெக்சாண்டர் என்ன சொல்றாப்லனா, அவங்க வெளியூர்காரங்க, எப்போவாவது ஒரு தடவை தான் உள்ளுக்குள்ள வருவாங்க, மத்தபடி சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சவப்பட்டியை மேல எடுக்கிறாங்க. அந்த பொண்ணோட உடம்ப அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாரு. அப்படி அவர் ஒரு கத்தியை எடுத்து அந்த பொண்ணோட உடம்ப கிழிக்கும் போது அதுல இருந்து வர ஸ்மெல்ல நம்ம ஹீரோவால தாங்கவே முடியல. இவரு அதோட விடுவாருன்னு பார்த்தா பெரிய ரம்பத்தை எடுத்து அந்த உடம்ப 2ஆ பொளக்குறாரு. அவ்வளவுதான், சொல்லவா வேணும். நம்ம ஹீரோவோட ரியாக்ஷன்லயே அது நல்லா தெரியுது. சரி, ரம்பத்தோட அவர் விடுவாருன்னு பார்த்தா அதுக்கும் மேல பெரிய ஒரு பொருளை எடுத்து அந்த உடம்புக்குள்ள விட்டு அதை 2ஆ பொளக்குறாரு. இப்படி இவர் ஓபன் பண்ணி பார்த்ததுல அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புதுசா இருக்கு. அதாவது இவளோட உடம்புல ஒரு காயம் இருக்கும், அந்த காயம் ஒரு ஷார்ப்பான கத்தியால போடப்பட்டிருக்கும். அப்படி அந்த கத்தியை வச்சு கொலை பண்ணவன் ரொம்பவும் ப்ரொஃபஷனலா அவ உடம்புல கீறல் போட்டிருக்கா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணோட உடம்புல ரத்தமே இல்ல. இவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, உங்களுக்கு இதுக்கப்புறம் என் வேலை தேவைப்படாதுன்னா நான் இப்ப இங்கிருந்து கிளம்பிட்டா அப்படின்னு கேட்டதுக்கு, தாராளமா கிளம்பிக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வேக வேகமா ஓடி ஒரு ஆத்துக்கிட்ட அவரோட முகத்தை கழுகுறாரு. அப்படி கழுகிட்டு நேரா அவரோட ரூமுக்கு போலான்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்து வந்த ஒரு குதிரை நம்ம ஹீரோ மேலேயே பொத்துன்னு மோதுது. அது மோதின உடனே என்ன ஆகுதுன்னா, இவரு நேரா ஒரு சவப்பட்டிக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சவப்பட்டி மூடுது. இவரு அதுக்குள்ள வசமா மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து அவர் எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் போராடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சவப்பட்டி ஓபன் ஆகுது. வெளியில அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக நம்ம டிடெக்டிவ் இருக்காரு. அவர் அதே மாதிரி ஒரு பெரிய கம்பி எடுத்து நம்ம ஹீரோட உடம்ப பொளக்கும் போது நம்ம டிடெக்டிவோட பக்கத்துல ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு குதிரையில போயிட்டு இருப்பா இல்லையா, அவ அங்க இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா இது எல்லாம் ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அப்படி அவரு கண் முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு எதிரில ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு குதிரை ஓட்டிட்டு போயிருப்பா இல்லையா, அவ அந்த இடத்துல இருக்கா. அவ பேரு லிசா. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் குதிரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாம உங்க மேல மோதிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது லிசாவோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வராரு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவங்க ஒரு லஞ்சுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அவரோட ஹஸ்பண்டுக்கு தெரியும் நம்ம ஹீரோ அந்த மர்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு டிடெக்டிவோட வந்திருக்காருன்னு. அப்படி அந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இல்ல அது எங்களுக்கே சரியா தெரியல, இன்னமும் நாங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது லிசாக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதை நம்ம ஹீரோவும் நோட்டீஸ் பண்றாரு. உனக்கு ஒன்னும் ஆகலையே, என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இல்ல நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் லிசாவோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னா, நீ இதை மறந்துட்ட அப்படின்னு ஒரு சின்ன மருந்தை அவங்க கிட்ட எடுத்து கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. லிசாவும் என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு நேரா வேக வேகமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அவரு முழிச்சிட்டு இருக்காரு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம. அதுக்கு அவரோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவ கொஞ்சம் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கா, அது வேலைக்கு எடுத்தாதான் அவ உடம்புக்கும் நல்லது, எடுக்காம போனா இந்த மாதிரிதான் அவ டயர்ட் ஆயிருவா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவங்க எது மழுப்புறாங்கன்னு மட்டும் நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியுது. இப்படி அவர் சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி டைம் ஆச்சு, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவருமே என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க கண்டிப்பா இங்க இருந்து போகணும்னா நடந்தெல்லாம் போக முடியாது, என்னோட குதிரையை வேணா உங்களுக்கு தரேன், நீங்க அதை வச்சு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட குதிரையை அவருக்கு எடுத்து கொடுக்கறாரு. நம்ம ஹீரோக்கு குதிரை ஓட்ட தெரிஞ்ச மாதிரி அந்த குதிரையை டக்குன்னு வாங்கி அது மேல ஏறி கிளம்பிட்டாரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவருக்கு சரியா குதிரை ஓட்டவே தெரியாது. இப்படியே அந்த குதிரைக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி நேரா காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரியே ஆயிரும் இவர் போறதுக்குள்ள. அப்படி இவர் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல பயங்கரமா இடி இடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம பின்னாடி இருந்து குதிரை அலற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோக்கு உண்மை புரியல. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த மர்மமான நபர் அங்க இருக்கான். அதே மாதிரி அவனோட முதுகுல அந்த கொம்புகளோட நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த குதிரையை வேக வேகமா ஓட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக அவர் பாக்குறாரு. பின்னாடி அவனும் விடுற மாதிரி தெரியல, நம்ம ஹீரோவே துரத்திட்டு வரான். அந்த மாதிரி அவர் வேகமா ஓட்டிட்டு வரும்போது
ஒரு கடத்துல என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற ஒரு விண்மில்ல மோதி அப்படியே கீழே விழுகிறாரு. அந்த நட்ட நடு ராத்திரி அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த இடத்துல பொத்துன்னு படுத்து கிடக்கும் போது அந்த வழியா போயிட்டு இருந்தா ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு வரா. நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அக்ஸானா மில்லர்ஸோட பொண்ணுன்னு அவ சொல்றா. ஆமா நீ எப்படி இங்க வந்தா அப்படின்னு அவ கேட்டதுக்கு உடனே நம்ம ஹீரோ பயந்து போய் வா இங்க இருந்து போயிடலாம், அந்த குதிரை மனுஷன் என்ன கொலை பண்றதுக்காக பின்னாடியே துரத்திட்டு வரான், நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் இல்லைன்னா உன்னையும் கொலை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லும்போது உன்னை யாரும் துரத்திட்டு வரலன்னு அவ சொல்றா. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் என் 2 கண்ணால பார்த்தனே, நீ என் பின்னாடி வா, எதுக்காக? நான் கொஞ்சம் டீ போட்டு கொடுக்குறேன், அப்பதான் நீ சுயநலவுக்கு திரும்ப வருவ அப்படின்னு அவ சொல்றா. சோ நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா வேற வழி இல்லாம அவ பின்னாடி அவர் போறாரு. அங்க போய் நெருப்பு மூட்டி நம்ம ஹீரோ வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அவர் வந்து கேக்குறாரு, உனக்கு வந்து பயமா இல்லையா இந்த இடத்துல நீ தனியா இருக்கிறதுக்கு? எதுக்காக நான் பயப்படணும்? உனக்கு விஷயம் தெரியாதா? கிட்டத்தட்ட 3 பொண்ணுங்க, அதுவும் உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்க மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க, அதனால அதை நினைச்சு உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு வெறும் 3 பேர் இல்ல இன்னும் ரொம்ப இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ற? இன்னும் ஏகப்பட்ட பெண்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்லாம அவர் அந்த டீயை குடிச்ச உடனே ஒரு மாதிரி ஆகுறாரு, அவருக்கு ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஆக்ஸானா அந்த டீல மயக்க மருந்து அவ கலக்கிருப்பா. உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கறதோட அவர் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுகிறாரு. இவ அப்படியே கட் பண்ணா அவருக்கு வந்து மயக்கம் தெரியுது. எந்திரிச்சு பார்த்தா அவர் அவரோட ரூம்ல தான் இருக்காரு. சோ இப்ப இவர் வந்து பார்த்தாரு இல்லையா நேத்து ராத்திரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நம்ம டிடெக்டிவ் பெட்ரோவிச் கிட்ட போய் சொல்றாரு. அவருக்கு வந்து இதெல்லாம் கேட்ட உடனே அவருமே இதை என்ன பண்றாருன்னா கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு விஷுவல் மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா, அதனால அவர் நம்பி அந்த இடத்துல வேலை செய்யற கானா அப்படிங்கிற பெண்மணி கிட்ட இங்க ஒரு லேக்கு விண்மில்லும் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இருந்தது ஆனா இப்ப இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. நம்ம ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. சோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க பெட்ரோவிச், எனக்கும் இது உண்மையானு தெரியல, ஏன்னா அது என்னோட கனவா கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, சம்டைம்ஸ் கனவுக்கும் ரியாலிட்டிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும், அதனால நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது எங்க அந்த மில்லுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவரு சொன்னதை கேட்ட உடனே அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு நம்ம டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா அந்த மில்ல நோக்கி போறாரு. அலெக்சாண்டர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு இந்த இடத்துல எதுவுமே மிஞ்சி போகல, இந்த இடத்துல நீங்க என்ன பெருசா கண்டுபிடிச்சிட்டு போறீங்க அப்படி சொல்லிட்டு அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது நேத்து நம்ம ஹீரோ பார்த்ததுக்கும் இப்ப அவர் பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த விண்டு மில்ல இருக்கிற ரெக்கைகளையே காணும். இதை பார்த்த உடனே அலெக்சாண்டர், போதுமா, இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வாச்சும் இங்க இருந்து கிளம்பலாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்தேன் இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா, அவ கூட நான் மில்லரோட பொண்ணு அப்படின்னு அவ சொன்னா அப்படின்னு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஹீரோவோட கோட் கிடைக்குது. இதை பார்த்த உடனே இது என்னோட கோட் தான், இங்கதான் நான் தொலைச்சேன். அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் வந்து கேக்குறாரு, நீ இந்த இடத்துல ஒரு பொண்ணை பாத்தியே, அவ பேரு ஒக்ஸானா சொன்ன? ஆமா அவ பேரு ஒக்ஸானா தான். இதை பார்த்த உடனே டிடெக்டிவ், உனக்கு எப்படி அது தெரியும்? இது வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அவங்களோட ஃபேமிலியும் இந்த இடத்துல நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப அந்த பொண்ணு தண்ணியில விழுந்து மூழ்கி போனாலும் அப்பவே அவங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சு அவர் தூக்கு மாட்டி இறந்தாரு. அந்த பொண்ணோட அம்மாவும் மனநல பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த நாள் உண்மையிலேயே ரொம்ப மோசமான நாள் அந்த ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துல ஏகப்பட்ட பொண்ணுங்க மறைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கறதே அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே நம்ம டிடெக்டிவ்க்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொன்ன அப்படின்னா, நாங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஏகப்பட்ட கிரைம்ஸ் நடந்திருக்கா, இதுதான் நீங்க வேலை பார்க்கற லட்சணமா? இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தீங்க? நான் இங்க வந்ததே அந்த கிரைம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். நான் நினைச்சேன் என்னமோ 3 பொண்ணுங்க தான் இறந்து போயிருக்காங்கன்னு, ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்க காணாம போயிருப்பாங்க போலே. அதுக்கு அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி யாரும் காணாம போகல, இது எல்லாமே ஒரு ரூமர்ஸ் தான், இந்த ரூமர்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நான் பார்த்தேன், வேற எதுவுமே இங்க நடக்கல அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே சாதாரண மனுஷன் பண்ணல, ஒரு டெவில் தான் பண்ணுச்சு, அவனுக்கு முகமும் கிடையாது வயசும் கிடையாது. இப்படி வந்து அவர் சொல்லும் போது டிடெக்டிவ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் கோவப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இவ அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு கனவு வருது. என்னன்னு பார்த்தா அவரு சுத்தையும் காணாம போன எல்லா பெண்களும் அங்கதான் இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் ஒக்ஸானாவும் அங்க இருக்கா. அவ வந்து கேக்குறா, எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனா எப்படி மத்தவங்க பார்க்க முடியாதெல்லாம் உன்னால பார்க்க முடியும், நீ என்ன சொல்ற? நான் இப்ப எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு? இந்த பெண்களை எல்லாம் மர்மமான முறையில கொலை பண்ற அந்த பிளாக் ரைடரை தான் நீ தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவனை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா முதல்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? என்னோட ஸ்டெப் மதரை நான் பழி வாங்கி ஆகணும், எனக்கு அதுக்கு நீ உதவி பண்ணி ஆகணும். ஒவ்வொரு ராத்திரியும் அந்த லேக்ல இருந்து அவ வெளியில வருவா. கிட்டத்தட்ட அவ ஒரு மெர்மைட் மாதிரி. அவ என்னோட பவரை என்னோட சிஸ்டரோட பவரையும் அவ உறிஞ்சிட்டா. இதனால என்ன ஆச்சுன்னா, என் முகத்தை பாரு, எப்படி இருக்க வேண்டிய முகம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு அப்படின்னு அவனோட வயசான தோற்றத்தை அவ காட்டுறா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டே கேட்கும் போது, உன்னால அவளை கண்டுபிடிக்க முடியும், அவ நமக்குள்ளதான் இருக்கா, எல்லாரும் முன்னாடியும் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கா
இருக்கா, அவளை நீ எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், இந்த இடத்துக்குள்ளதான் அவ இருக்கா அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. ஆனா அவருக்கு யாருன்னே தெரியல. அப்படி பாத்துக்கிட்டே அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு நடுவுல போய் அங்க இருந்து தப்பிக்க பார்க்கும்போது அந்த இடத்துலதான் கானாவை பாக்குறாரு. அவ வந்து என்ன பண்றான்னா நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சு அவ கொலை பண்ண பாக்குறா. அப்படி வந்து அவ கொலை பண்ணலான்னு வரும்போது இவ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா டிடெக்டிவ கூட்டிட்டு நேரா அந்த விண்மில் இருக்கிற இடத்துக்கு போறாரு. நம்ம டிடெக்டிவ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் பண்ண பெரிய தப்பே உன்னை வந்து என் கூட இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுதான். உன்னால என்னால நிம்மதியா பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட முடியல அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருக்கும்போது இப்ப வந்து தூரத்துல ஏதோ ஒரு விஷயத்த அவர் பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கை மட்டும் வெட்டப்பட்ட நிலைமையில கிடக்குது. இத பார்த்த உடனே நம்ம டிடெக்டிவ் கேக்குறாரு, அப்பனா நீ இததான் என்கிட்ட சொல்ல வந்தியா? நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா அந்த கையை எடுத்துக்கிட்டு நேரா கானாவை பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல போய் கானாவை பார்த்தா அவளோட ஒரு கை காணும். இவங்களை பார்த்த உடனே அவ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட பாக்குறா. பின்னாடியே நம்ம ஹீரோ அவளை போய் தடுக்க பாக்குறாரு. பின் பக்கமா போய் தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் வராரு. உடனே அவ என்ன பண்றானா இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சு அவன் நெருக்க ஆரம்பிக்கிறா. டிடெக்டிவ் எவ்வளவு சொல்லியும் அவன் வந்து நம்ம ஹீரோவை விடாதனால அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட ஸ்வாடை எடுத்து அவ கூட சண்டை போடலான்னு போறாரு. ஆனா அவ வந்து பார்த்தா அசால்ட்டா அவரு பிடிச்சு நேரா அந்த கூரை மேல தூக்கி வீசிடுறா. ஒரு பொண்ணுக்கு வந்து இவ்வளவு பலம் இருக்குமா என்ன? மறுபடியும் நம்ம ஹீரோவை பிடிச்சு அவ கொலை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி இருந்த அலெக்சாண்டர் துப்பாக்கியை வச்சு அவளோட மண்டையவே செதற வைக்கிறாரு. இவ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவ தங்கினாலே அந்த வீடு அந்த இடத்த போய் அவங்க செக் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் இந்த சூனியக்காரங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பொருட்களா தான் இருக்கு. அப்படி வந்து இவங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்த உடனே ஒரு ஆபீசர் என்ன சொல்றாருன்னா இதே சிம்பிள் தான் அந்த 3 பொண்ணுங்க இறந்து போன இடத்துல எல்லாம் இந்த சிம்பிளை நாங்க பார்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ ஒரு வழியா அவங்க வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது உண்மையான கொலைகாரியே இந்த கானா தான். இந்த நிம்மதியோட எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க ரூமுக்கு போய் அந்த ராத்திரியை வந்து நிம்மதியா தூங்க பாக்குறாங்க. அப்படி வந்து அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போதுதான் எந்திரி இல்லைன்னா நீயும் இந்த இடத்துல உயிரோட எரிஞ்சு போவ அப்படின்னு யாரும் வந்து சொல்ற மாதிரி அவருக்கு கேக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கண்முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு குடிசை எரிஞ்சிட்டு இருக்கிறது அவருக்கு எனக்கு தெரியுது. உடனே நம்ம ஹீரோ வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. ஏன்னா உள்ள இருக்கிறது வந்து நம்ம டிடெக்டிவ் பெட்ரோவிச். ஆக்சுவலி அந்த மர்மமான நபர் கூட தான் நம்ம டிடெக்டிவ் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரும் எவ்வளவோ போராடுறாரு. வெளியில இருக்கிற நம்ம ஹீரோ அவரை காப்பாத்தலான்னு போனா அந்த ஆபீசர் வந்து தடுத்துறாரு. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. நெருப்பு ஓவர் ஆகி அந்த இடத்துலயே உயிரோட நம்ம பெட்ரோவிச் அந்த மர்மமான நபர்கிட்ட மாட்டி இறந்து போறாரு. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த அலெக்சாண்டர் வரான். அவன் என்ன சொல்றான்னா டிடெக்டிவோட பாடி கொஞ்சம் நஞ்சம் தான் கிடைச்சது, அதை எடுத்துட்டு நீங்க இருந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த உண்மையான கொலைகாரனை நான் கண்டுபிடிக்காம இந்த இடத்த விட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா திரும்பவும் அவரோட ரூமுக்கே போறாரு. இப்ப இந்த சமயத்துல தான் அந்த கானான்னு ஒரு பெண்மணியை வந்து அலெக்சாண்டர் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணோட டெட் பாடியை காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்டிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்குள்ள அந்த மர்மமான நபர் அந்த இடத்துக்குள்ள வரான். அவன் என்ன பண்றான்னா அந்த கானாக்கு திரும்ப உயிர் கொண்டு வரான். அவங்க கிட்ட அவன் என்ன சொல்றான்னா எனக்கு எதுவுமே தெரியாது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரைட்டர் தான். அவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு பவர்ஸ் கிடைச்சதுன்னு தெரியல, நம்மளோட எல்லா விஷயத்தையுமே அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கிட்ட ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் பவர் இருக்கு, அது டார்க் பவரா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற ஒருத்தங்கிட்ட என்னால எப்படி போராட முடியும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவ என்ன பண்றான்னா அவளை திரும்பவும் அவன் கையால அவன் கொலை பண்றான். எப்படி அவன் கொலை பண்றதோட இந்த சாப்டர் 1 வந்து பாத்தீங்கன்னா முடிவடையுது. ஆக்சுவலி இது ஒரு மூவி தான், பட் 2 சாப்டர்ஸ் இருக்கும். ரெண்டையும் தனித்தனியா பார்த்தாதான் இந்த கதை வந்து நல்லாவே புரியும். அதனால இன்னொரு சாப்டரை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ ஒன்ஸ் அகைன் இது மணி நேரம் டைம் தமிழ் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.